டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். சட்டமன்ற தேர்தலில் மதிமுக தொகுதி பங்கீடு குறித்தும் அதிமுக வைகை செல்வன் வைகோவை வைகோ பொய்கோ என விமர்சித்தது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு திருச்சி எம்பியும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ பதிலளித்திருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக விளங்கும் மதிமுக சார்பில் செப்டம்பரில் அண்ணா பிறந்தநாள் விழா மாநாடு திருச்சியில் நடைபெறும். எங்கள் கட்சியின் தலைவர் வைகோ குறித்து வைகை செல்வன் பேசியது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அரசியல் இயக்கங்களில் தவறுகள் நடப்பது இயல்புதான். அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது தவறு என வைகோ வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அதற்காக அதிமுக தீண்டக்கூடாத கட்சி என பொருள் அல்ல. எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ அவர் இழிவுபடுத்தி எந்த கருத்தும் கூறியதில்லை. மல்லை சத்யா மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து கட்சியின் தலைமைதான் முடிவு செய்யும். மதிமுகவிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு நீக்கப்பட்டவர்தான் திமுகவில் சேர்ந்துள்ளார். இன்னும் நீக்கப்பட்ட சிலர் வேறு வேறு கட்சிகளில் இணையலாம். மதிமுகவில் இன்னும் சிலர் ஒதுங்கி இருக்கிறார்கள். தலைமைக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் வேறு சில இயக்கங்களில் இணையலாம். அது அவர்களின் உரிமை. கட்சிக்கு துரோகம் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து தலைவர்தான் முடிவெடுப்பார். மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் காலி நாற்காலிகளை படம் எடுத்த பத்திரிகையாளர்களை அடிக்க வேண்டும் என வைகோ கூறவில்லை. வைகோ கோபப்படுவதால் அவர் இழந்ததுதான் அதிகம். கோபப்பட்டாலும் அவர் நல்ல மனிதர். பொடா சட்டம் வந்தபோது வைகோ அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என நாடாளுமன்றத்தில் பேசினார். பொடாவில் பத்திரிகை துறையினரையும் கைது செய்யலாம் என இருந்தது. அதை மட்டுமாவது நீக்க வேண்டும் என பேசியவர் வைகோ. பத்திரிகையாளர்களுக்காக முதலில் நிற்கும் நபர் வைகோ. கூட்டணியில் 12 இடங்கள் வேண்டும் என மதிமுக எங்கும் கேட்கவில்லை. எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து கூட்டணி தலைமையுடன் பேசி தேர்தல் நேரத்தில் தலைவர் முடிவெடுப்பார். ஆனால் அங்கீகாரம் பெற்ற கட்சியான மதிமுக 8 இடங்களிலாவது வெற்றி பெற வேண்டும் என்றால் குறைந்தது 12 இடங்களிலாவது போட்டியிட வேண்டும் என்றார். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.